வந்தனமே சித்தமலர் பதமே வந்தனமே சித்தமலர் பதமே மல்லிகை மலர் பறித்தேன் தம்பியால் தான் பறித்தேன் மல்லிகை மலர் பறித்தேன் தம்பியை போட்டு செய்தேன் உன்னுடைய பாதார கமலங்களுக்கு உன் தம்பியாகிய அர்ஜுனன், காண்டிபன், வில்லாதி, வில்வேந்தி, விஜயன் என்ற சொல்லக்கூடிய பெயர்களை கொண்டு உன் பாதத்தை கொண்டு பாதத்தை கழுவி பட்டால் துடைத்து அவனே கொடி வந்தனம் ஆகட்டும் அண்ணா. பாதாரம் படிந்ததினால் உண்மைதான் என்றும் சுகமாய் வந்திருப்பா என்று உன்னுடைய பாதார கமலத்தை அள்ளிய மொழியை கொங்கு 28 பேர் என்று பாரிசாதி என்று நன்று புரிவித்ததினால் உன்னுடைய பாதார விதங்களுக்கு அநேக கோடி வந்தம் என்று தெரிவிக்கின்றாய். ஆமா, உங்களை ஒரு வார்த்தை கேட்கலாம். ஒரு வார்த்தை என்ன ஒரு வார்த்தை அண்ணன் தானே கேட்கிறேன். தெரிவிக்கின்றேன். இத்தாண்ட அத்த சிம்மராத்திரியில் அவளோட அழைத்த காரணம் ஏனன்னா ஆகட்டும். உண்மைதான். 1, 2, 3, 4 என்று சொல்லக்கூடிய 17 நாட்கள் நாம் நம்மளுடைய ஜெயம் வெற்றி. ஆமா, 16 யுத்தத்திலே முடிந்து விட்டது. 17 யுத்தத்தில் உண்மைதான். யாரு 16வது நாள் யுத்தம் முடிந்து விட்டது. ஆமா, 17 உண்மைதான். ஒரு தினத்துக்கு ஒரு ஆறு உங்க கடுகு நெல்லிக்கனி போல், ஆமா, உள்ளதனி நெல்லிக்கனி போல் காத்திருப்போர் நாயக்கண்ணன் அவரை நாம நினைக்கவே இல்லை. 16 நாளா நினைச்சோம். நாம இன்னைக்கு மாமனை நினைக்கவே இல்லை. ஆமா, மாமனை நினைச்சா மாமன் நம்மளுக்கு கூட துணை வருவான். ஆமா, 17 நாள் 8 காலத்துல யாருக்கு போறலாம், யாருக்கு போருக்கு போகலாம் என்று அவர் வரைப்பார். ஆமா, அதுக்காக மாமனை நினைக்கலாம். ஆமா, ஏது 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 மீதில் ஏது பாண்டுரங்காது மாய பாண்டுரங்காயம் ஏது 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 மீதி ஏது பாண்டுரங்காது மாய பாண்டுரங்காம் அது செய்து வளைய செய்து மாய பாண்டுரங்காது தாறு பாண்டுரங்காம் அது செய்து வளைய செய்து மாய பாண்டுரங்காது தாழ பாண்டுரங்காயம் நம்ம மாமாவை கண்ணனை துதி செய்திருக்கின்றோம். ஆமா, அவர் வந்த பிறகு இன்றைக்கு குருசத்திரத்துக்கு நீதான் போக வேண்டும், நீதான் போக கூடாது என்று சொல்வார். ஆமா, யார் உரைக்கின்றாரோ நாம் குருசத்திரம் செல்ல வேண்டும். வர வரைக்கும் காத்திருப்போம். பரணக சாலையில் வாட்டும் அண்ணா. அப்படியே நான் வந்திருக்கிறேனே. ஆமா, நான் யார்? என்னுடைய பெயர் என்ன? பேர் என்ன? என் தாய் தந்தை யார்? தெரியுமா? சொன்னாதான் தெரியும். மாதவா,
அப்படியே அறிவிக்கின்றேன். அதவா அப்படியே அறிவிக்கின்றேன். தேவாக்காய் தேவிக்கும் வசுதேவருக்கும் பிறந்த என்னோட பேரோ மாய கிருஷ்ணதாக வேண்டும். ஓ, உன்னோட பேரு தான் மாய கிருஷ்ணனா? ஆமா. அப்படி இருந்தாலும் ஆகட்டும் மகாராஜா. சாமி மாதவா என்ன கோரு என் அத்த மக்களாகிய தர்மர் அர்ஜுனன் என்று சொல்கிறார். 5 பாண்டவர்களும் என்ன கோரி தவம் செஞ்சிருக்கிறார்கள். இருக்கிறாங்க. சென்று பார்க்கலாமா? அப்படியே பார்க்கலாம் சாமி. மாமா இந்த உலகாதி உலகிற்கு ஒருவரையானா எனது மாமா. இந்த மூவாதி மூவருக்கு ஒருவரையானா எனது மாமா. இந்த தேவாதி தேவருக்கெல்லாம் ஒருவரையான எனது மாமா. வந்தானமே மாமா, உன்னுடைய பாதார கமலங்களுக்கு உன் மைத்துனனாகிய அர்ஜுனன் அல்லிகை முல்லிகை கோங்கு வந்தாரம் வெற்றிவேர் பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய நறுமணலை கொண்டு குவித்து உன்னுடைய பாதாரங்களுக்கு அநேக கோடி வந்தன மாமா. மாமா ஆகட்டும். என்னுடைய பாதாரம் நீங்க படிந்து விட்டால் இந்த உலகில் என்று சுகமாய் தீர்க்காசமாய் வாழ்ந்திருப்பாய். தர்மா, ஒரு சின்ன கேள்வி. என்னை கோரி தவ செய்து வரவழைத்த காரணம் என்ன? அப்படியா? ஆமா, தெரிவிக்கின்றேன். உன்னை அடுத்த செய்தி என்னவென்றால் 1, 2, 3, 4 என்று சொல்லக்கூடிய 16 நாளுடைய சண்டை முடிந்து விட்டது. ஆமா. நாளை பொழுது முடிந்தா 17 நாள் சண்டை. ஆமா. ஒவ்வொரு நாளிலிருந்து 16 நாள் வரைக்கும் நீ சாரதியாக எனக்கு இருந்தது உண்மைதான். நாளை யாருக்கு மாமா போக வேண்டும்? தர்மா, ஆனால் மாமா உன்னால இயலாது. அதனால அர்ஜுனன் போய் வரட்டும், பிறகு பார்க்கலாம். அப்படி ஆகட்டும். நாளை 17 நாள் குடிசத்திரத்துக்கு நான் சென்று வருகின்றேன். மற்ற விஷயத்தை பார்க்கலாம் மாமா. நீ எனக்கு சாரதியாக இருந்தால் போதும். 1, 2, 3, 4 என்று சொல்லக்கூடிய 16 நாள் யுத்தத்திலே உனக்கு சாரதியாக இருந்தேன் மாயவா. அர்ஜுனா, அப்படி என்று தெரிவிக்கின்றாய். ஆமா. அர்ஜுனா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என்னால் வர முடியாது. ஆமா. சாரதியாக உனக்கு நீ வர முடியாது. ஆமா. ஏனென்றால் கர்ணன் ஒரு தினத்திற்கு 1000 கிண்ணம் பால் ஊத்தி வரைக்கின்றான் நாகப்பாம்பு. ஆமா. அதை விட்டு விட்டால் இந்த பூமி அழிதாண்டதுக்குள்ள யார் சிரத்தையும் அறுத்துவிடும். ஆமா. உங்களுக்காக ஏற்பட்ட பாரத போருக்கு நான் மடிவேனா? அப்படி என்று தெரிவிக்கின்றான். ஆமா அர்ஜுனா. அர்ஜுனா, பாண்டவர்களை உள்ளங்கனி நெல்லிக்கனி போல் காப்பதே எனது கடமை என்று சத்தியம் செய்தாரே, அந்த சத்தியம் எங்க போய் விட்டு மாமா? நாளைக்கு ஒரு நாள் ஆகுது எனக்கு நீ சாரதியா இருந்தா விட்டதால் ஆக வேண்டும். உன்னை விட்டா எனக்கு யாருமே கிடையாது மாமா. அர்ஜுனா, மாமா நான் முயற்சி செய்கிறேன் அர்ஜுனா. அப்படியே ஆகட்டும் மாமா. எடுத்து என்னோட வேறுத்தான் உன்மாதாயாக வேண்டும். உண்மாதேவி. ஆமா. அப்படி இருந்தாலும் நாமளும் வந்து வெகு நேரம் அவனு விடினால். ஆமா. ஆனால் அந்த வைகுந்தத்தில் விடாமல் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணன் இதற்கு வரவழைத்திருக்கின்றான். ஆமா, சென்று பார்க்க வேண்டும். அப்படியே பார்க்கலாம். என் பாதம் படிதாவும் என் தீர்க்காசுவே சுகமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். உனக்கு 5 வேணுமா இல்லை 1 வேணுமா? அப்படியா?
ஐவருதான் பிள்ளை என்று இந்த ஊர் உலகமே தெரியும். உங்களுக்கு ஐவர் மட்டும் தான் பிள்ளையா? ஆமா. உன் மனதில் கை வைத்து சொல்லு பார்க்கலாம். எனக்கு ஐவருதான் பிள்ளை. உன் மகனாகிய அர்ஜுனன் துரிசேத்திரம் செல்கிறான். அதனால துரிசேத்திரம் போய் உன் கர்ணனை தப செய்து பார்க்க வேண்டும். அமைச்சரே, அதாவது எனக்கு ரதசாரதியாக வேண்டும் இல்லையா? ஆமா, எனக்கு ரதசாரதி வேணும் என்றால் என் தம்பியாகிய துரியனிடத்துல கேட்ட போது எனக்கு ரதசாரதியாக கண்ணனுக்கு இணையாக ரதசாரதி ஓட்டுவதற்கு ஜல்லி எனக்கு அனுப்பியிருக்கிறார் ரதசாரதியாக. அதனால இப்ப நம்ம எங்க போனோம்? குருச்சத்திரம் போலாம். அந்த பார்த்திபனை கண்டு மடிக்க வேண்டும். போலாமா? போகலாம். வெகு தூரம் இருக்குது குருச்சத்திரம். எனக்கு ரதசாரதியாக கண்ணனுக்கு இணையாக ரதத்தை செலுத்த வேண்டும். என் பலத்தை வந்து குருச்சத்திரத்தில் பார். அப்படியா? ரதம் வேண்டுமா? ஆனால் கண்ணா, ஜல்லி மாமா ஒன்று சொல்லுகின்றேன். நான் ரதம் ஓட்டுகின்ற பொழுது ஏதாவது ஏடாவிடமான வார்த்தை பேசக்கூடாது. ஏன்? நான் ரதத்தில் சேனாதிபதி வட்டம் எனக்கு. ஆமா, இன்னைக்கு சேனாதிபதி பட்டம் உனக்கா இருக்கலாம். ஆனா உனக்கு ரதம் ஓட்டக்கூடியவன் யாரு? நீதான். அந்தானே நான் சொல்றத நீ கேளு. என் சொல்படிதான் நீ வரணும். ஓஹோ, இல்லை என்றால் ரதத்தை விட்டு போயிடுவேன். குருச்சத்திர போர் முடிவதற்குள்ளே ரதத்தை விட்டு ஓடி விடுவாய். கண்டிப்பா. சரி, அப்படியானால் துரியோதனன் சொல்படிக்கு இல்லையா? ஆமா, நான் நீ சொல்வதை கேட்கிறேன். ரதத்தை செலுத்து. ஆகட்டும். ஏண்டா குதிரை கொல்லுச்சியா? மறந்துட்டாடா பையா. குதிரை கொல்லுச்சியா? ரதம் ஓட்ட சொன்னியா? குதிரை கணிக்குது. சரி மாமா, குதிரைக்கு கொல்லு வைத்தாலும் கொல்லு வைக்கலாலும் உன்னுடைய ரதத்தை நீ கும்பிட்டியா? கண்ணா, இப்பதான் மறந்தே போச்சுடா. எப்பா? எப்படி?
நான் ராஜத்துக்கு பூத்து செய்யும் காட்டியும் முன்னே நீ என்ன செஞ்சுட்டு தெரியுமா? என்ன செஞ்சுட்டேன்? மாமா ரதம் ஓட்டுனியா? நான் அவசரத்துல ஓட்டிட்டேன். அதனால போக்கு இருக்குமா? அதனால நீ சொல்றத நான் கேட்கணும்னு சொல்லிவிட்டேன். ஆமா. அதனால நீ சொல்ற வாக்கியத்தை கேட்கிறேன். மாமா, ஒரு தொழில் செய்தாலும் சண்டை செய்தாலும் அந்த ரதத்துக்கு பூஜை செய்தா நம்ம ரதம் ஓட்டணும். அப்படியா? என்ன பூஜை செய்து ஓட்டு மாமா. ஆகட்டும். சரி, போலாம் குருசத்திரம் போலாமே. அந்த கையாதி நான் எடுத்து தூரம் இருக்கக்கூடிய குருச்சித்திரமான வீடபூமியை பார்த்தாயா? எப்படி இருக்கின்றது? ஆன சேன ரஜகத தர்மபாதிகள் எல்லாம் மடிந்த ஆத்து வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது ரத்தம். இல்லையா மாமா? நான் யாரோட சண்டை பண்ணணும்? யாரோட சண்டை செய்யணும் தெரியுமா? யாரோட? அதோ இருக்கின்றாடியே பேடி பையன் தேவட வட சண்டைக்கு. ஆமா. ஏயா அர்ஜுனா, உனக்கு அறிவு இருக்கலையா? அவன் சின்ன பையன் வந்திருக்கிறான், உச்சாரா இருக்க. அவன் சின்ன பையன். அவன் கேட்டா கூட கேட்டுருவான். மாமா நான் கேட்கலாமா? உனக்கு அறிவு இருக்குதா? ஏன் நாம எதுக்கு வந்திருக்கிறோம்? சண்டைக்கு தான் வந்திருக்கிறோம். ஆமா, சண்டைக்கு வந்தாலும் நான் வயதிலே பெரியவன், அவனுக்கு தெரியாது. அதனால அவனுக்கு நான் யாருன்னு தெரியாது. நான் கேப்பனா எனக்கு தெரியும். நான் போய் அப்படி கேப்பனா கேளு கேளு பாப்போம். வக்கால ஓடி ஜல்லி அர்ஜுனா வாடா சண்டைக்கு கூப்பிடுறான்னா அப்படித்தான் வக்கால ஓடி ஜல்லியா அர்ஜுன பார்த்தா கேட்டேன். நீ சோத்துனே அடே கர்ணா, அடே வக்கால ஓடி கர்ணா, ஒரு பொடி பையன் என்னடி கர்ணா உனக்கு சூடு சொல்றேன். சித்திரக்கலை வேண்ட வீர பறந்தா விராட பருவத்திலே கலைகிடத்திலே பேடி என்ற பெயர் கிடைக்க அர்ஜுனா கிரீடி அடிக்கிறேன் அடிக்கிறேன்
வருகின்றாங்க அர்ஜுனா, உன்னை அடிக்கிறே அதே கர்ணா அன்றைய தினத்திலே பாஞ்சாலிக்காக வில்லுவலைக்க முடியாத முதுக காட்டி புறமுதுக காட்டி போன மடையனே சண்டைக்கு தீரமே தொடா சமுத்திரம் நான் நின்று போடா சண்டைக்கு தீரமே தொடா சமுத்திரம் நான் நின்று போடா பாஞ்சலிக்காக வில்லுவலைக்க முடியாத புறமுதுகா காட்டி போன நாயினி எங்கிட்டயாடா நீ சண்டைக்கு வந்துட்டியா? யாரடா வில்லுவலைத்து மாலையிட்டாங்க கோயிலே போடா போடா. அன்றைய தினத்திலே சமர்த்திலே உண்மைதான். பாஞ்சால நகரத்தில் இவங்கிட்ட இப்படிலாம் சண்டை போட்டா ஆகுமா? ஆகுமா? நம்ம கிட்ட என்ன இருக்குது? நம்ம கிட்ட என்ன இருக்குது? எப்படி? ஏய் மாமா, ஏய் சரி மாமா, மாமா என்னுடைய கையிலே இருக்கக்கூடிய அவர் தாண்டா வளர்ந்த எரிக்கின்ற போது அபயம் என்று வந்து விழுந்து என்னுடைய நாகமானம் இருக்கிறது. 1000 குடம் பால் ஊத்தி வளர்த்து வர யாரும் அடிக்க பொடி போயிடா இந்த குச்சி போயிடா. நான் தாண்டா வளர்த்த பைத்தியக்காரா, நான் தாண்டா வனத்தை எரிக்கும் போது அந்த அக்னி பகவான்கிட்ட போனதுல பைத்தியக்காரா நல்ல பாம்பு இருக்கட்டும். அந்த பாம்பு குட்டி உன்னை என்னடா செய்ய ஒரு நாளைக்கு 1000 குடம் பால் ஊத்தி வளர்த்து வந்திருக்கிறேன். நீ 1000 பால் ஊத்துறானா 9000 ஊத்துறா என்னடா? முடியாதுடா, முடியாது. சண்டை செய்ய தீரமே தடா வருவாயே நம்பிருந்தா நின்று பாருடா. நீ சொல்ற மாதிரி நெஞ்சுக்கும் தொண்டாங்குடிக்கும் மத்தியில தான் புரிவிச்சு. நெஞ்சுக்கும் தொண்டாங்குடிக்கும் மத்தியில தான், மார்புக்கும் நாவிக்கும் மத்தியில் குடி பார்க்கணும். ஆமா. எனக்கு குறி பார்க்க தெரியாதாயா? நான் என்ன நொல்ல கண்ணுனாயா? இப்படியே பேசி ஏ ஜலி மாமா, ஏய் நீ சொல்றத நான் கேக்குறேன் இல்லையா? ஆமா. ஏன்னா நொல்ல கண்ண மார்புக்கு நாவிக்கு அடி பாப்போம். அப்படியா? இதோ இந்த நாக சர்ப்பத்திற்கு சிவபூசையை செய்து தொடுக்கிறேன், அவனை விடுக்கிறேன், மடிக்கிறேன். சங்கராசி வணங்குகிறேன். கங்கராஜன் அம்மா நாங்க போனா வருகிறது. அம்மா அம்மா மறுத்துடாங்க என்ன செய்யும்? ஆனால் நாகமே அர்ஜுனனை சேர்த்து அழைத்து வந்தாயா? அழைத்து வந்து விட்டேன்.
கண்ணன் நாகவானம் தப்பாது 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 என் தேவி அர்ஜுனன் சுலோகத்திரத்தை அழைத்து வந்தார் நான் விட்டவான் நமது சென்று என் நேர் தம்பி அர்ஜுனனின் சிராயத்திரத்தை அறுத்து வந்தாயே சாமி மறுபோனோ விட்டதானா மறுபானம் விட்டதே உண்டானா ஈரேழு முகத்தில் எங்க இருந்தாலும் சரியே எங்க இருந்தாலும் சரியே அந்த எடி என்று சொல்லக்கூடிய தேடி வழி நாம் அடித்து வருகின்றேன் சுவாமி படித்து வருகிறார் என்று சொல்லுகிறார் கண்டிப்பாக சுவாமி அப்படியே விடுகிறேன் ஈரேழு முகத்தில் எங்கு இருந்தாலும் அர்ஜுனன் மறுபானத்தை தொடுக்கிறேன் அர்ஜுனனை வடித்து வருகிறான் ராகம் என்று சொல்லியிருக்கிறேன் யார் குரல் உன் தாயாகப்பட்ட குந்தியம்மன் பேசுகின்றேன் என்னப்பா அம்மா என்னிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்தாயே யாருக்கு பானம் கொடுத்தாலும் சரியே ஒரு கணைக்கு மறுகணை விடமாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டாயே அப்பா அந்த சத்தியம் தவறி விட்டதா ஐவர் ஆச்சார்கள் 4 பேர் மீது பானம் கொடுக்க கூடாது அம்மா அர்ஜுனனை ஒரு கணைக்கு மேல் மறுகணை கொடுக்க கூடாது அம்மா என்று நான் கொடுத்த சத்தியம் அம்மா ஒரு நாளைக்கு 1000 குடம் பாலுனை ஊற்றி வளர்த்து வந்தேன் எனக்கு துரோகம் இழைத்து விட்டாய் சாமி பால் உண்ண வீட்டுக்கு நான் எப்பொழுது பாதகம் நினைத்தேனோ நான் மீண்டு பிழைப்பதை விட இதோ அந்த தேர்காலில் மோதி இதே இடத்தில் சாகும் ஐயோ தெய்வமே நான் விட்ட நாகமும் போய்விட்டது என் ரதம் ஓட்டிய ஜல்லியனும் ஓடிவிட்டான் ஒண்டியாக இருக்கிறேன் ரதம் செலுத்துகிற போது என் ரதமாகப்பட்டது இதோ மண்ணில் புதைந்திருக்கிறது